இந்த ஒரு 35 ரூபா கேஸ்கெட்டை வச்சு இன்ஜின் ஆயில் லீக்கு மாருதி டீசல் வண்டியில எப்படி அரெஸ்ட் பண்ண போறோம் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு நான் எடுத்திருக்க இந்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எர்டிகால டீசல் வண்டி. இதுல கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஜின் ஆயில் லீக் கன்சிஸ்டிங்கா வந்துட்டு இருக்கு, இதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ஸ்பிளாஷ் ஆகி டைமிங் கேஸ் கவர் ஃபுல்லாக இறங்கி அப்படியே ஆயில் சம்ப் வழியாக வந்திருக்கு. கஸ்டமர் இதனால ஆயில் சம்ப், கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீல்லாம் மாற்றிருக்காங்க. மாற்றியும் இந்த ஆயில் லீக் அரெஸ்ட் ஆகலை. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து லீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் கேஸ் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டம்மி மாதிரி வரும். அந்த டம்மியோட கேஸ்கெட் போயிருந்தா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த கேஸ்கெட்டை கழட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜின் பெட் இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் டைமிங் பெல்ட் ஆண்டு வரும்ல, அந்த பெட்டை கழட்டி எடுங்க. அந்த பெட்டை கழட்டுறதுக்கு முன்னாடி டர்போ ஹோஸுக்கு போகிற ஆக்சரிஸ் லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த லைன்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த பெட்டை கழட்டி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கழட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா, தான் டைமிங் கேஸோட கவரு. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி வருதுல்ல, அந்த டம்மியானது தான் இந்த ஆயில் லீக்குன்றதே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆயில் லீக் அப்படியே இறங்கி நேராக கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீலாண்டை சம்பு ஃபுல்லாக இறங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆயில் லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்மி தான். கேஸ்கெட் போகிறதுக்கு ஏன் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி வரும்ன்ற டம்மி காட்டுறேன் பாருங்க. இன்னொரு வண்டியோட டைமிங் கேஸோட கவர் ஃபுல் யூனிட்டை பிரிச்சிருக்கேன். இது இன்ஜின் ஓவர் பண்ண வண்டிக்காக கழட்டி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஸ்க்ரூ வச்சு வருது பார்த்தீங்களா இந்த டம்மி. இந்த டம்மியோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதில் செயின்லாம் ஆயில் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆயில் இந்த டம்மியோட கேஸ்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இது வழியாக ஆயில் லீக் ஆகி ட்ரிப் ஆகி கிராங்க் ஷாஃப்ட் வழியாக சம்பில் ஃபுல்லாக இறங்கும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீலு மாத்துறதுக்கு பதில் இந்த டம்மியை முதல்ல செக் பண்ணி பாருங்க. அந்த கேஸ்கெட் போயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா மாத்துங்க. ஏன்னா இதோட கேஸ்கெட் லைஃப்ன்றது ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஹீட்ல அந்த கேஸ்கெட் ஹார்ட் ஆயிடும். ஸோ இந்த டம்மியை கழட்டி இருக்கேன் நான். கழட்டுறதுக்கு 4 ஸ்டார் ஸ்க்ரூ வரும், அந்த ஃப்ளவர் ஸ்க்ரூ. அந்த ஃப்ளவர் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி எடுத்தாலே போகும். இதுக்கு கழட்டுறதுக்கு நம்ம டைமிங் கேஸ் கவரை ஃபுல்லா எடுக்கணும், இல்லை ட்ரை பெல்ட் எல்லாம் கழட்டணும்னு கிடையாது. ஜஸ்ட் இன்ஜின் பெட்டை லூஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த 4 ஸ்க்ரூ லூஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே இந்த டம்மி வெளியே வந்துடும். இந்த டம்மிக்குள்ள தான் இந்த கேஸ்கெட் இருக்கு. ஸோ இந்த கேஸ்கெட் போச்சுனா தான் இந்த டைமிங் கேஸ் கவர்ல அப்படியே ஆயில் ட்ரிப் ஆகி கிராங்க் ஷாஃப்ட் வழியா உள்ள இறங்கி சம்ப் வழியா போகும். ஸோ இதோட கேஸ்கெட் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. அந்த பழைய கேஸ்கெட்டு ஜஸ்ட் ஃபுல்லா ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு ரப்பர் தான், ரப்பர் கேஸ்கெட் தான். இது ஒரு பிளாஸ்டிக்கும் அந்த மாதிரி கிடையாது. இந்த ரப்பர் ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஆகி அப்படியே உடையுது பாருங்க. ஃபுல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. ஹீட்ல அந்த ரப்பர் ஃபுல்லா ஹார்ட் ஆனதுனால ஆயில் லீக் ஆகுது. ஸோ கண்டிப்பா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வீஸ் பண்ணும்போது இந்த கேஸ்கெட்டையும் சேர்த்து மாத்துங்க. இல்லை லீக் ஆகுது, உங்களுக்கு லீக் ட்ரிப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, கிராங்க் ஷாஃப்டோட ஆயில் சீல் வழியா இல்லை டைமிங் கேஸ் கவர் வழியா லீக் ஆச்சுன்னா இந்த கேஸ்கெட் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 35 ருபீஸ் தான். இதோட பார்ட் நம்பரு அதில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த கேஸ்கெட்டை மாற்றிட்டு திருப்பி நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆயில் லீக் வேற எங்கே ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஏன்னா டைமிங் கேஸ் கவரு கழட்டிட்டு கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீல்லாம் மாற்றுறதுக்கு பதில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த கேஸ்கெட்டை மட்டும் மாற்றிட்டு ஆயில் லீக் அரெஸ்ட் ஆகுதான்னு பாருங்க. சப்போஸ் இந்த கேஸ்கெட் மாற்றி அரெஸ்ட் ஆகலாம், அப்புறம் ஃபர்தராக வேற இடத்துல லீக் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் வரும். முக்கால்வாசி இந்த டீசல் இன்ஜினில் அந்த டம்மி லீக் ஆச்சுனா தான் உங்களுக்கு அந்த கிராங்க் ஷாஃப்ட் வழியாக ஆயில் இறங்கி சில கேசஸில் சம்பும் லீக் ஆகிற பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ நான் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். வண்டியில் எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி உங்கள் வண்டியில் செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.